ஆண்டவரும் இரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாசுவா மேசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே யோவான் எழுதிய சுவிசேஷம் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 17வது வரைக்கும் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 9லிருந்து 17 வரைக்கும். பக்கம் 127. 18 வரைக்குமே வாசிங்க. அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். யாசுவா மேசியா அவனை நோக்கி, நீ இஸ்ராயேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவர் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ஆமென். Thank you, sister. Monica. ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்கவுண்டர் இங்க நம்ம பாக்குறது. நீங்க ஆண்டவர் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு நபரோட ஒரு சம்பாஷணையில ஈடுபடுத்த வச்சு அதுக்கு பிறகு அதுல இருந்து தேவ காரியத்தை கொண்டு போவார். இதுதான் நீங்க பார்க்கிறோம். இங்க நிக்கோதேமு என்பவர் ஆண்டவர் இடத்துல வருகிறார். ஆண்டவர் பேசுறப்ப சில காரியங்களை சொல்றப்ப அதெல்லாம் விளக்கிட்டு ஆண்டவர் சொல்றாரு, சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்துல உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இததான் சென்டரா வச்சு இங்க பாக்குறோம். இப்போ ஏன் என்ன சொல்றாரு?
சர்ப்பம் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிறார். நிக்கோதேமு கேட்க வந்த கேள்வி ஒண்ணு, ஆனா எப்படி அவர் எதை கொண்டு போறாரு பாருங்க. இப்ப இந்த காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா முதல்ல முக்கியமா தெரிஞ்சுக்கணும், நிக்கோதேமு வெட்ட வந்து எதுக்காக? நிக்கோதேமு எதுக்காக வர்றாரு? ஞான ஸ்நானத்தை பத்தி பேசுறது, தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி கேட்கறது. ஞான ஸ்நானத்தை பத்தியா? தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி தானே பேசுறாரு. நீங்க செய்யற இந்த காரியங்கள் எல்லாம் யாருமே தேவன் இல்லாட்டினா செய்ய மாட்டாருன்னு சொல்லி பேசி கேட்கிறாரு. வேற யாரும் சொல்லுங்க. இந்த நிறைய படிச்சிருப்பீங்க நீங்க, இந்த யோவான் சுவிசேஷம் நிறைய படிக்காதவங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. நிக்கோதேமு எதுக்கு வர்றாரு ஆண்டவர் பாகத்துக்கு? ஒரு மெஸ்ஸியா அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர்கிட்ட வந்திருக்கிறாரு. ஆனா பகல்ல வந்தா யாராவது பாத்துருவாங்கன்னு ராத்திரியா வந்து அவரை விசிட் பண்ணி அவர்கிட்ட பேசணும், சம்பாஷிக்கணும்னு தான் வர்றாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வர்றாரு. அதாவது முதல்ல ஓப்பனிங்லயே நிக்கோதேமு ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாரு? உங்களுடைய அற்புதங்கள், நீர் செய்கிற கிரியைகள், இந்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்து வராரு. He was rather attracted by the miracles. ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்து அதுக்கு ஒரு இதுக்கு அக்னாலேஜ் பண்றாரு. தேவன் ஒருவனோடு இராவிட்டால் இந்த மாதிரி காசு செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த அற்புதத்தை பார்த்து வராரு. செய்த அற்புதங்கள், செய்த அற்புதங்கள்ல முதல் அற்புதம் என்னது? இதை செய்து தன் மகிமையை வெளிப்படுத்தினார். இவர் இந்த நிக்கோதேமு என்பவர் இஸ்ரேல்ல ஒரு பெரிய போதகர், பரிசேயர் போதகர், நல்ல பிரபலமான ஒரு ஆளு. இந்த பிரபலமான ஆளு பரிசேயர் சதுசேயர்லாம் ஆண்டவருக்கு எதிராக இருந்தாங்க த்ரூஅவுட்டா. அப்போ ஆண்டவர் வந்து அவங்க மனுஷரால் அசடை பண்ணப்பட்டதும் தள்ளப்பட்டதும் மூளைக்கல்ன்றாங்க. அப்ப இவங்க எல்லாம் இவரை தள்ளினாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு தள்ளப்பட்ட ஒரு நபரை யாரெல்லாம் சேர்ந்து தள்ளினாங்களோ அந்த பரிசேயர் கூட்டத்துல இருந்து ஒருத்தர் வந்து பாக்குறாங்கன்னா மத்தவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அவரையும் தள்ளி போட்டுருவாங்க. ஏழனை பண்ணுவாங்க, தள்ளிடுவாங்க. 7ஆம் அதிகாரம் எடுங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 50 பாருங்க. 52 பக்கம் 137. ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்திகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தலாமா என்று நம்முடைய நியாய பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனோ? கலிலேயாவில் இருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். போறோம். என்ன கேட்கிறாரு? நீரும் கலிலேயனா? நக்கலா? நீ அந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டியா? பரிசேயர்கள் எப்படின்னா லூக்கால சொல்றாரு. லூக்கா 11ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 100.
நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக் கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்றார். இப்படிப்பட்ட கூட்டம் தான். இப்படிப்பட்ட கூட்டத்துல இருந்த ஒரு ஆளு, பிரபலமான ஆளு, ஆண்டவரை சந்திக்கிறவன்றப்ப டேட்டத்துல வந்து பாத்துருவாங்களே, தன்னை புறம்பாக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டுதான் எப்படி வர்றாரு, நைட் வர்றாரு, யாரும் பார்க்க கூடாதுன்ட்டு. அப்போ உள்ளுக்குள்ள அவருக்கு என்ன இருந்திருக்குது, ஆண்டவர் மேல விசுவாசம் இருந்திருக்குது. உள்ளுக்குள்ள ஆண்டவர் மேல விசுவாசம் இருந்திருக்குது. ஆனா வெளிப்படையாக அடிக்க முடியல. பிறகு அடிக்கிறார், பிறகு வராரு. எப்ப ஆண்டவர் மரித்த பின்பு, யோவான் 19:39 பக்கம் 157. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் யாசுவா மெசியாவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். பாருங்க, இந்த 7ஆம் அதிகாரத்துல ஒரு வசன வாசிச்சோம். அது என்னது, ராத்திரியிலே வாசிமா இல்லையா? 50ஆம் வசனம் ராத்திரியிலே. அதே மாதிரி இங்க 39ஆம் வசனத்துல ராத்திரியிலே. என்ன வித்தியாசம் காண்கிறீங்க? யாரும் தெரிஞ்சுக்க கூடாது, ரகசியமா வரார. நல்ல சரியா சொல்லுங்க. சரி, வேற யாரும் அடையாளம் காட்டுறாரு. யோவான்ல வந்து ஆரம்பத்திலே ஒரு ராத்திரி இயேசுவினிடத்தில் வந்தது அப்படின்னு எப்ப பார்த்தாலும் ராத்திரில கிடையாது. அடையாளம் அன்னைக்கு வந்தா, அந்த ராத்திரில வந்தா, அந்த ராத்திரில வந்து நிக்கோதேமுன்னு சொல்றாங்க. அந்த ராத்திரில வந்து நிக்கோதேமுன்றாப்ல. இதுக்காகதான் கரெக்டா படிக்கணும். சரி, இப்ப சொல்லுங்க என்ன வித்தியாசம்? 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும், 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனமும், 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனமும் என்ன பாக்குறீங்க? ராத்திரியில வந்தாரு முதல்ல, அப்புறம் வந்து பயந்துகிட்டு அவங்க கிட்ட அப்படி சொன்னாரு. ஆனா அவரு மரித்த பிறகு தைரியமா வெளியில வந்து. சரி, இன்னும் கொஞ்சம் யாரானு சொல்லுங்களேன். இந்த வாசன பொருள் எடுத்துட்டு வந்திருக்கிறாருன்னா பெரிய விஷயம். அவரை ராஜாவா அவரை அங்கீகரிச்சிட்டாரு. முதல்ல உள்ளுக்குள்ள விசுவாசம், உள்ளுக்குள்ள விசுவாசம் முதல்ல 3ஆம் அதிகாரத்துல, 7ஆம் அதிகாரத்துல விசுவாசம், வார்த்தைகள் அறிக்கைறாரு. 19ஆம் அதிகாரத்துல கிரியைகள் விசுவாசம். விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. புரியுதா நான் சொல்றது? முதல் 3ஆம் அதிகாரத்துல விசுவாசம் இருதயத்துல, ஆனா வெளில பயம். புரியுது. 7ஆம் அதிகாரத்துல வார்த்தையில விசுவாசம், வார்த்தையில அறிக்கைறாரு. அறிக்கைறாரு இல்லையா? ஆமா. 51ஆம் வசனம் சொல்றாரு இல்லையா? அப்ப ஆண்டவர் சாதகமா பேசுறாரு, அறிக்கைறாரு. ஆனால் பகிரங்கமா அது கிரியையில காமிக்க, தன் விசுவாசத்தை கிரியையில காமிக்கிறவர் எங்க? 19ஆம் அதிகாரத்துல. ரைட்? அப்ப அந்த விசுவாசம் அப்படி உறுதிப்படுறது. இப்படிப்பட்ட நிக்கோதேமுவோட கேரக்டர் பாக்குறப்ப 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் என்ன சொல்றது? அப்படி இருந்தும் யாசுவா மெசியா எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவளை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. அப்போ எல்லாரும் அறிஞ்சிருக்கிறார்.
அப்ப ஒவ்வொருத்தருக்கும் அரிச்சு அந்த இருதயத்துல இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பேசுற தெய்வம் இவர். ஆனாதான் நிக்கோதேமு வந்தப்ப நிக்கோதேமு என்ன கேக்குறாப்புல, ரெண்டாவது என்ன சொல்லுது, என்ன பேசுறாரு, அவன் ரா காலத்திலே சுவாமி மெஸ்ஸியாவினிடத்தில் வந்து என்ன பேசுறாரு சொல்லுங்க. தேவன்ல வந்துரு தெரியுது, நீ தேவன் வந்திருக்கிறீரு, என்ன அற்புதம் செய்யறீரு. அது இப்போ ஆண்டவர் என்ன பதில் சொல்லணும், ஆமா எல்லாம் சொல்லும். வேற இடத்துல சொல்றேன், நான் அந்த இடத்துல வந்தேன்றாரு, நான் செய்யற அற்புதம் நான் சுயமா செய்யல சொல்றாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு, மறுபடியும் பெறாவிட்டால் மறுபடியும் பெறாவிட்டால். அப்ப நீ அற்புதத்தை பாக்குற நிக்கோதேமா, ஆனா அற்புதம் இல்ல, அற்புதம் கிடையாது. அற்புத காட்டுல என்ன தேவை, மறுபடியும் பிறக்கிறதுதான் பெரிய அற்புதம். மறுபடியும் பிறக்கதான் பெரிய அற்புதம். இந்த அற்புதம்லாம் உயிரோடு எழுப்பினாரு, பிறகு மறிச்சு போயிடுறாப்ல. எலியாசரை எழுப்பினாரு, பிறகு மறிச்சு போயாச்சு. ஆனால் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறேன் என்றதுக்கு மரத்தை காண்பதில்லை யோவான் 11:26 சொன்னார். பெரிய அற்புதம். அப்ப மறுபடியும் பிறப்பதை பத்தி இங்க ஆரம்பிக்கிற டாபிக். அவர் சொன்ன வார்த்தையை வச்சு அப்படியே ஒரு டாபிக், அப்படியே நீங்க சமாரி ஸ்ரீகிட்ட பேசுற கூட பாருங்க, தாழ்ந்து தாண்டி கேக்குறாரு. கேட்டு அப்படியே இந்த தக்லியை வச்சு பஞ்சை வச்சு அப்படி நூல் ஆக்குவாங்க. வெறும் பஞ்சு தான், பஞ்சுல தக்லியை மாட்டுவாங்க. மாட்டிட்டு தக்லி அப்படி வச்சு அப்படி பண்ணுவாங்க. நூல் வரும். இந்த நூல் என்ன பண்ணுவாங்க, தறியில கொண்டு போவாங்க. தறியில கொண்டு போய் அதை சாஃப்டன் பண்ணி அது பிறகு சேலையாவும் வேட்டியாவது பத்திரமாக்குறாங்க. அதே போல ஆண்டவர் என்ன பண்ணாரு, முதல்ல வர ஒரு இதை வச்சு அப்படியே கொண்டு வந்து ஒரு முழுமையா ஆக்குற ஒரு தெய்வம். நம்ம எல்லாம் அவரிடத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவெல்லாம் முழுமையாக்குற தெய்வம் அவர். அதான் நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாகும் படிக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் படிக்கும் வந்தேன் என்றார். அவர்கிட்ட வந்தா மாத்திரம்தான் பரிபூர்ணம் ஆக முடியும். சரி, இப்ப இந்த நிக்கோதேமை பேசுறப்ப மறுபடியும் பிறந்ததை பத்தி சொல்றாரு. ஜலத்தினால் ஆவினால் பிறந்ததெல்லாம் சொல்ற. எப்படி தாய் வீட்டுல மறுபடியும் போக முடியுமா, இந்த காரியத்தெல்லாம் பேசுறாரு. அப்போ மாமிசமா பிறப்பது மாமிசமா இருக்கும், ஆவியா பிறப்பது ஆவியா இருக்கும். நிக்கோதேமே, நீ பாக்குற இந்த அற்புதம் எல்லாம், இந்த அற்புதம் எங்க நடக்குது, நடக்கிறது. சரி, அப்போ மாம்சத்துல நீ பிறக்கிறது இந்த பூமியில வாழலாம் இந்த அற்புதம். ஆனா இந்த பூமியோட முடிஞ்சது. ஆனா நீ பரத்துல வாழ வேண்டும் என்றால் ஆவியிலே பிறக்க வேண்டும். மாம்சத்துல எல்லாம் பிறகுறாங்க, பூமியில வாழறாங்க, எல்லாருக்கும் எல்லாம் வர்றாங்க, எல்லாரும் மாம்சத்துல பிறகுறாங்க, பூமியில வாழறாங்க. ஆனால் யாரெல்லாம் ஆவியிலே பிறக்கிறார்களோ அவள் ஒண்டிதான் பரலோகத்துக்கு போக முடியும். மூணாவது என்ன சொல்றாரு, மறுபடியும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டார். அஞ்சாவது பிரவேசிக்க மாட்டான். பிரவேசிக்க மாட்டான். முதல்ல மறுபடியும் பிறக்கிறது, அதுக்கு பிறகு அது என்னது, அதை விளக்குறார். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் பிரவேசிக்க முடியாது. அப்ப பிரவேசிக்கிறதுக்கு ஆவியினால பிறக்கணும். தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு பூமியில வாழ்ந்து மாமிசப்படி பிறக்கிறோம். ஆனால் ஆவியின்படி பிறந்தால்தான் பரலோக ராஜ்யம். இதெல்லாம் கேட்கிறப்ப ஏழாவது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் நான் சொன்னதுக்கு அதிசயப்பட வேண்டாம். ஏன் சொல்றாரு, இப்ப நிக்கோதேமை பார்த்திருப்பாரு, என்ன இவர் இப்படி பேசுறாரு, என்ன அப்படி அப்படிங்கிறப்ப அந்த முகபாவனை பார்த்து சொல்லிருப்பாரு. இத பார்த்து அதிசயப்படாத, அந்த சம்பவத்தை அப்படியே முன்னால கண் முன்னால கொண்டாங்க.
இவ்வளவு சும்மா சொல்லுவாரா? அப்ப சொல்லிருப்பாரு, அவர் பார்த்திருப்பாரு எப்படின்ட்டு. அப்ப இதை பார்த்து அதிசயப்படாத, ஒரு ஓமையை சொல்றாரு. காற்றானதுக்கு தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அது சத்தத்தை கேட்கிறாய், ஆகினால் அது என்ன இடத்துல வருகிறது என்றும் போகின்றும் உனக்கு தெரியாது. ஆவினால் பிறந்தவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். இது என்ன அர்த்தம்? வேற யாரும் சொல்லுங்க. எசேக்கியேல்ல கூட தீர்க்கதரிசி சொல்வார்ல, எலும்பு உலர்ந்த எலும்புகள் கிட்ட போய் பேசுறது. இந்த வசனத்துல என்ன சொல்றாரு? என்ன விளக்கம்? ஆவிக்குரிய மனுஷன் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்றதுதான் சொல்றாரு. ஒரு காற்று வந்து நம்ம பார்க்க முடியாது, பட் ஃபீல் பண்ண முடியும். சொல்லுங்க. கரெக்ட். ஆனா ஆவியில தான் ஃபீல் பண்ண முடியும். அதே போலதான் ஆவியில் பிறந்தவனும் அப்படிதான் இருப்பான். ஆவியில் பிறந்தவர்களுடைய காரியங்கள், அதாவது அதான் இப்ப எப்படி இந்த உலர்ந்த எலும்புகளை வந்து எசேக்கியேல் வந்து தீர்க்க தரிசனம் உரைச்சு தேவனுடைய வசனம் வந்து அங்க போன உடனே அந்த எலும்புகளுக்கு எல்லாம் ஒரு ஜீவன் உண்டாச்சோ, அதே போல தேவனுடைய வார்த்தையில நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்குள்ள அந்த ஜீவன் உண்டாகும். அதுதான் வந்து அந்த ஆவியில பிறக்கிறதுக்கும் மாமிசத்துல இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. வேற யாராலும்? 1 கொரிந்தியர் 2:15. ஆவி மனுஷன் தான் ஆவிக்குரிய காரியங்களை அறிஞ்சு கொள்ள முடியும். அவனை யாராலையும் சரியா ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு 15. But he who is spiritual judges all things, yet he himself is rightly judged by no one. For who has known the mind of Yahweh God that he may instruct him? But we have the mind of Christ. சரி, அத கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்டா சொல்லிட்டீங்க. இன்னும் விளக்கமா சொல்றப்ப இப்போ இந்த வசனம் என்ன சொல்றாரு? காத்து வீசுது, படுறது தெரியுது, ஆனா காத்து பாக்குறோமோ? இல்ல, காத்து பாக்கல, ஆனா காத்து இருக்குதுன்றோம். காத்த பாக்கல, காத்து இருக்குன்றோம். அந்த உணர்றதுனால அதே போலத்தான் நாம் கண்டு விசுவாசியதை காட்டிலும் நாம் உணர்ந்து காணாமல் உணர்வு வந்த எனக்கு உணர்வை தாரும். சங்கீதக்காரர் சொல்ற, அப்போது உங்களுடைய வேதத்தை பற்றி கொண்டு ஊழோடத்தோடு துதிப்பேன்ற உணர்வு இருந்தாதான். அப்போ அது ஜென்ம சுபாவம் மனுஷனுக்கு தெரியாது. அதான் சொல்றாரு. அதான் 1 கொரிந்தியர் 2 அங்க கனெக்ட் பண்றோம். அப்போ தேவ காரியங்களை நாம் அவர் தேவன் சொல்றாருன்னா அதை அப்படியே விசுவாசிக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் சமம் பண்ணிதான் அங்க வருது. சொல்லிட்டு நிக்கோதேமு இவள் எப்படி ஆகும்? 2வது சொல்றாரு, பூமி கட்ட காரியங்கள் காத்து காரியங்கள் சொன்னாலே நீ நம்ப மாட்டேங்கிற, பழந்த காரியம் சொன்னா நீ எப்படி நம்புவ? நீ இஸ்ரேல் போத நேரத்து கூட இதெல்லாம் தெரியலையேன்றார். இப்படி எப்படி ஆகும்? அப்போ இவருடைய விசுவாசம் இந்த ஸ்டேஜ்ல எப்படி இருக்குது? குழந்தை மாதிரி. சரி, இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன் உங்களுக்கு. ஆதியாகமம் எடுத்துங்க. ஆதியாகமம் 37வது அதிகாரம். அஞ்சாவதுல பாருங்க, பக்கம் 48.
யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். சரி சரி, 40வது வாங்க. அதிகாரம் 6ல இருந்து 8 வரைக்கும் வாசிங்க. பக்கம் 52. காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடே காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாயிருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அங்க 37 என்ன சொல்றாரு? இவர் சொப்பனம் எல்லாம் என்ன சொல்லிக்கிறார். ஆனா இங்க என்ன சொல்றாரு? சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, ஆனா என்னிடத்த சொல்லுங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்குது. இது 41 அதிகாரம் பாத்தீங்கன்னா 16 வசனம் பாருங்க. பக்கம் 54. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக, நான் அல்ல தேவனே, நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். எப்படி யோசேப்பு எப்படி ஆனாரு? முதல்ல சொப்பனத்தை பத்தி தன்னை பத்தி சகோதரட்டெல்லாம் நான் அதை பண்ணேன், எனக்கு முன்னால எல்லாம் வணங்கினாங்க. ஆனா கொஞ்சம் உபத்திரத்துல போறப்ப எப்படி சொல்றாரு? சொப்பனம் பார்த்து சொல்றது தேவன் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்குது, அதை என்னன்னு சொல்லுங்க. ஆனா நல்லா பர்ஃபெக்ட் ஆனப்ப ராஜா அமலோப நிக்கிறப்ப என்ன சொல்றாரு? நான் அல்ல தேவனே. வத்தனம் புடமிட என்ன ஆகும்? சங்கீதத்துலதான் வாசிக்கிறோம், ராஜா கும்பாய் கூட நிறுத்தினாரு. அப்ப யோசேப்பு அந்த வத்தனம் புடமிட அவர் என்ன ஆனாரு? தாழ்மை வருது, தேவன் உயர்த்திட்டே போறாரு. இதுதான் நிக்கோதேமோ முதல்ல வந்துடுறாரு. யோசேப்பு தேவன் தெரிஞ்சு கொண்டாரு, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா. அதே போல இங்க நிக்கோதேமோ முதல்ல கொஞ்சம், ஆனாலும் ஒட்டின்னு இருக்குது. இதெல்லாம் எப்படி ஆகும்? அப்போ ஆண்டவர் சில காரியங்களை பேச, அதனாலதான் ஆண்டவர் யார்? தேவனுடைய சத்தம். The very logos of God, Yahweh God. தேவனுடைய சத்தம் அவர்தான். அந்த சத்தம் தான் நம்மளை சரிப்படுத்தும், நம்மளை சீர்படுத்தும். அது யூதர்களுக்கு முதல்ல சொல்லி அவங்க புரிஞ்சுக்கல அந்த சத்தம். அதாவது சத்தத்தையே மாம்சமா அனுப்புறாரு. அப்போ நிக்கோதேமை சொல்லிட்டு நேர 13வது போயிட்டார். எங்கெல்லாம் ஆயிடுச்சு போறாரு பாருங்க. முதல்ல மறுபடியும் பிறகுறது, அதுக்கு பிறகு காற்றை பத்தி சொல்றாரு. சொல்லிட்டு பூமி கடைசிக்காக பரலோக காரியங்களை சொன்ன எப்படி சொல்லிட்டு நேரா ஒண்ணு சொல்றாரு. கடைசியா முக்கியமா உண்மை நிறுத்துறாரு. பரலோகத்துக்குமான மனுஷகுமாரனாக பரலோகத்துக்கு ஏற ஒருவனும் இல்லை சொல்லிட்டு, தர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்துல உயர்த்தப்பட்டது போல. எதுக்கு இதை கொண்டு சொல்றாரு? மறுபடியும் பிறகு பத்தி எல்லாம் சொல்லணும்.
நிக்கோதேமு என்ன கேட்க வந்தாரு, அப்படியே டாபிக் அப்படியே எடுத்துட்டு போறாரு அழகா. இது எங்க பாக்குறோம்? என்னாகமத்துல அவருக்கு என்ன தெரியும், அது சம்பவிச்சது? படிச்சிருப்பாரு. நிக்கோதேமு படிச்சிருப்பாரு, அதனால அதை கோட் பண்ணி அவர் காமிக்கிறாரு. அங்க என்ன சம்பவிச்சது? அதான் எல்லாம் முறுமுறுக்கிறதுனால வெங்கல சத்தம். இல்ல மண்ணாவை குறிச்சு முறுமுறுத்ததுனால அவங்க எல்லாம் பாம்புகளால் கடிக்கப்பட்டாங்க. அதனால தேவன் வந்து மோசே கிட்ட சொன்னாரு, ஒரு வெண்கல சர்ப்பத்தை வச்சு அதை உயர்த்து, அதை பாக்குற ஒருத்தரனும் உயிர் பிழைப்பான். எப்படி சர்ப்பம்ன்றது வேதத்துல எப்படிப்பட்டது? சர்ப்பம் வந்து தந்திரம். எப்படி அது மாதிரி பாருங்க. அதான் கொஸ்டின் எனக்கு. அதுதானே அதுங்களை கடிக்கிறத கடித்தவன் தான் அதை நோக்கி பார்க்கணும் பிழைப்பான்ற, எல்லாரும் இல்ல. சரி இல்ல அதுதானே அது கடிச்சது, அவங்களுடைய ஜீவனை எடுத்தது அந்த சர்ப்பம் தான். அப்ப வேற எடுத்து சர்ப்பத்தை கொண்டு போய் உயர்த்துறாரு. இது யாரும் அதை பார்க்கணுன்றாரு, சர்ப்பத்தை பார்க்கணுன்றாரு. ஒத்துக்க முடியுமா? அது போய் எவ்வளவு மாலை ஒரு சொரூபத்தையும் உண்டாக்காத இருப்பான்றாரு. வனாந்திரத்துல 20 கட்டளை 10 கட்டளை கொடுத்தப்ப 20 அதிகாரத்துல ஒரு சர்ப்பத்தையும் உண்டாக்காத இருப்பான். அதை சொன்ன தேவனை என்ன பண்றாரு? அதால வஞ்சிக்கப்பட்டதை வந்து அதாலே அதை எப்படி இது பண்ணுவேன் அப்படின்றதுக்குதான் வஞ்சிக்கப்பட்டவன். எப்படி சொல்றாரு? இல்ல இவன் தான் வஞ்சித்தவன். இந்த வஞ்சிக்கிறவனை வந்து நான் என்னுடைய குமாரனை கொண்டு நான் அவனை இது பண்றேன்றதுக்காக அப்படி சொல்லியிருக்கிறாரு. சர்ப்பத்தை காமிக்கிறாருங்க. உன் வித்துக்கும் ஸ்ரீ வித்துக்கும் வெண்கல சர்ப்பம் மனாந்தரத்துல என்ன விஜயாஸ்டர்? உன் வித்துக்கும் ஸ்திரீ வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்னு சொல்லி சொல்றாருல. சரி பிரதீப். அதான் சர்ப்பம் வந்து அந்த பிசாசு, சாவுக்கு அதிபதியான சாத்தானை இயேசு சாவாலே சிலுவையிலே அவரு ஜெயித்தாரு. அதனால அதுக்கு ஒப்பனையா நான் கேக்குறது, வனாந்திரத்துல மோசே ஏன் வெங்கல சர்ப்பத்தை ஒரு சொருபம் பண்ணாதேன்னு சொன்ன தேவன் எப்படி ஒரு சொருபத்தை பண்ண சொல்றாரு? யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? அவ்வளவுதான். அது நிறைய பேர் டிபேட் பண்ணுவாங்க. சொருபத்தே பண்ணக்கூடாதுன்னு சொன்ன தேவன் எப்படி ஒரு சொருபத்தை பண்ண சொன்னாரு? தேவன் சொன்னாரு. யார் சொல்லுங்க கொஞ்சம் அப்படி உள்ள dig into with the help of the Holy Spirit. மரத்துல தூக்கப்பட்டவன் எல்லாம் சபிக்கப்பட்டவன்னு சொல்லிட்டு வார்த்தை இல்ல, அதுக்கு சரி வெண்கல சர்ப்பத்தை ஏன் சொல்றாரு? பிரதீப் சொல்லுங்க. வந்து எகிப்தியர் வந்து ஸ்டார்டிங்ல உலகம் படிக்கும் போது அவங்க சாத்தானம் தானே இருந்தாரு. அப்போ அது வந்து பாவம் பண்ணதுனால இது பண்ணி லைக் இது வந்து அனுப்பிச்சு விட்டாரு கீழே. சோ அத மீன் பண்ணி சொல்றாரா? பிரதீப் once more பிரதீப். என்னங்க? இல்ல எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதாவது இருந்தாலும் ஒரு ராஜாவால அது உடைக்கப்படுதுன்னு அது வேற அப்புறமா. அதுக்கப்புறம் அது வனாந்தரத்துல நடந்த காரியம் நான் கேட்கிறேன். அது எசைக்கியா உடைச்சு போடுற 2 ராஜாக்கள் 14 வருது. அப்புறம் அதாவது ஒப்பனையா இங்க வந்து சர்ப்பத்தினாலதான் அந்த மரணம் ஒண்ணு வந்தது. சரி தேவனே வந்து சர்ப்பம்
கடிதத்தை அப்போ அவருடைய ஒரு சர்ப்பம் மட்டும் அதை பார்த்து முதல்ல சரி, முதல்ல நம்ம பார்த்தோமே ஒரு 2 உதாரணம். அதாவது நம்ம என்ன பார்த்தோம்? விசுவாசம்ன்றது என்னது? என்ன தேவன் சொல்றாரோ அதை விசுவாசிக்கணும். முதல்ல சர்ப்பத்தை உயர்த்தினாரு, வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினாரு. தேவன் சொன்னார்னா அதுக்கு அர்த்தம் இருக்கும். முதல்ல இதான் அதுக்கு மீனிங் என்ன? தேவன் சொன்னான்னா, ஏன்னா அவரு வந்து யோவான் 7ஆவது அதிகாரத்திலயும் சொல்றாரு, பிதா வந்து எனக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறத வந்து நான் செய்யறேன், அதனாலதான் நான் அது உங்களுக்கு புரியும். தேவன் என்ன சொல்றாரோ அது அப்படியே, அதான் விசுவாசம். சரி, இப்போ ஏன் வெண்கல சர்ப்பத்தை சொன்னார் அப்படின்னு பாக்குறப்ப, வெண்கலம் வேதத்துல பிரான்ஸ் வந்து ஃபயர்ல அக்னியில வருது. நீங்க வெளிப்படுத்தல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி வெண்கல பாதம், அது எதுக்குன்னா நியாய தீர்ப்புக்கு. பிரான்ஸ் இஸ் மென்ட் ஃபார் ஜட்ஜ்மெண்ட். வெண்கலம் நியாய தீர்ப்புக்கு ஒப்பனையா இருக்கிறது. ஏன்னா அது அக்னியில தான் வச்சு இது பண்ணுவாங்க. அப்போ உன்னை கடித்த சர்ப்பம் அது நியாயம் தீர்க்கப்படுறது எங்க? அது உயர்த்தப்படுறது. வெண்கலத்துல அது நியாயம் தீர்க்கப்படுறது. உன்னை கடித்த சர்ப்பம் அது நியாயம் தீர்க்கப்பட போகிறது. புரியுதா? உன்னை கடித்த சர்ப்பம் அது நியாயம் தீர்க்கப்பட, அதான் பார்க்க சொல்றாரு தேவன். அது நியாயம் தீர்க்கப்பட்ட சர்ப்பம். ஆனா இது எதுக்கு ஒப்பனையா இருக்குது? அதான் சொல்றாரு, மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். இப்ப வித்தியாசம் சொன்னாங்களே, மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன். அப்போ அதையே பாம்பை சொல்றாங்க, வேற கூட சொல்லிருக்காங்க. பாம்பு சாத்தாங்க, பாம்பு அந்த உலோகம், அந்த நீங்க சொன்ன மாதிரி உலோகம்ன்ற பிரான்ஸ்ன்றது வேற என்ன கூட வச்சுக்கலாம் இல்லையா? பாம்பை ஏன் சொல்றாங்கன்னு கேட்கிறேன். பாம்பு தானே கடிச்சது, அந்த வனாந்திரத்திலே கடிச்சது பாம்பு. ஆதி ஏதேன் தோட்டத்துல கடிச்சதும் பாம்பு. ஓகே பிரதீப். ஓகே. அப்போ அந்த உன்னை கடித்த சர்ப்பம், உனக்கு பாவத்தை கொண்டு வந்து மரணத்தை கொண்டு வந்த இந்த சர்ப்பம் அது நியாயம் தீர்க்கப்பட போகிறது. எங்க நியாயம் தீர்க்கப்பட போகிறது? கல்வாரியில நியாயம் தீர்க்கப்படாது. அது உயர்த்த, அதான் அது ஒப்பனையா வனாந்திரத்துல உயர்த்த சொன்னார். தேவன் சொன்னார்னா ஒரு அர்த்தம் இருக்கும். அதான் அவங்க விசுவாசம். யாரெல்லாம் நோக்கி பார்த்தாங்களோ அவங்களாம் படிச்சாங்க. எல்லாரும் இல்ல, யாரெல்லாம் அதை நோக்கி பார்த்தாங்களோ. கடிக்கப்பட்டவன் எவனா நோக்கி பார்த்தானோ, சில பேர் பார்க்காம இருந்திருப்பாங்க. எல்தாதும் மேதாதும் என்ன பண்ணாங்க? விரோதமா ஞாபகம் இருக்கா? எல்தாதும் மேதாதும் அப்போ கூப்பிடுறாங்க, போகணும். அப்போ யாரு பாக்குறாங்களோ அவங்க. அதே போல அபிராம் தானே வரமாட்டேன்னு பண்ணது. பாளையத்து கூப்பிடுறப்ப வரல, அவங்க பாளையத்துல இருந்தாங்க. அதான் யோசுவா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்க மேலே ஆதி இறங்கின்னு சொல்லிட்டு. நிறைய பைபிள் படிங்க. எல்தாது மேதாது வந்து திமோத்தி பவுல் சொல்றாரு, அந்த இதுல வருதுல. அது எம்ப்ரேன், என்ன எம்ப்ரேன்? ஓகே ஓகே, எம்ப்ரேன். அது மரவழியில பண்ணது. சரி, அப்போ இது எப்ப நியாயம் தீர்க்கப்பட போறது? கல்வாரியில நியாயம் தீர்க்கப்பட போகிறது. மனு குலத்தை கடித்த சர்ப்பம், பாவத்தை கொண்டு வந்து மரணத்தை கொண்டு வருகிற சர்ப்பம், அது
எங்க எங்க நியாயம் தீர்க்கப்பட போகிறது? கல்வாரி. அதுதான் ஆண்டவர் சொல்றார், எப்படி மோசையினால் அது உயர்த்தப்பட்டதோ அதே போல நாம் உயர்த்தப்பட வேண்டும். யோவான் 12 அதிகாரம் 12:32 பாருங்க. 32, 33, 31 பாருங்க. பக்கம் 146. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். பாருங்க, அப்போ இப்பொழுதே உலகத்தின் அதிபதி புறம்பா தள்ள போட போறான். அவன் எங்க உயர்னா? அவன் எங்க? ஏதேன் தோட்டத்துல ஆதாம் கொடுத்த ஆளுங்க பறிச்சுக்கிட்டான். அப்போ அவன் பொறுமை தள்ளப்பட போறான். எப்படி? என்னுடைய மரணத்தினால். எப்படி நான் உயர்த்தப்பட வேண்டும்? எப்படி அவன் எப்படி வனாந்தரத்துல மோசே அதை உயர்த்தினாரோ அதை நோக்கி பாருங்க. நியாயத்திற்கப்பட போகிற அந்த சர்ப்பம், இது நியாயத்திற்கப்பட போகிற சர்ப்பம். இப்ப புரியுதா? நல்லது, சந்தோஷம். பிரதீப் ஓகே? Okay. ஜெபகனிஸ்டர் on the track. ஓகே, கரெக்ட். சரி, அப்போ இது எதுக்கு நிக்கோதேமிடம் போனாரு? அவர்தான் வேத பாருங்கராச்சே, போதகரா இருந்து நீ இதெல்லாம் தெரியாதான்னு சொல்லி கேக்குறாருல்ல. ஏன்பா நீ எல்லாத்தையும் படிச்சிருக்கிய, எதுல போத இதெல்லாம் தெரியலையா உனக்கு? இதெல்லாம் தெரியலையா? சொல்லிட்டுதான் சொல்லிட்டு 16 சொல்றாரு. 16, 17 ரெண்டும். தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நிச்சயம் அடைம்படிக்கு அவரை தந்தளி விளவாய் யூதர்களில் அன்பு கூர்ந்தார். அப்படியா? உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நிக்கோதேமுவே, நீ யூதனா இருக்கிற, உங்களதான் அன்பு கூர்ந்தா தேவன் உனக்கு இதெல்லாம் கொடுத்தாரு. வனாந்தரத்துல மோசே பண்ணதெல்லாம் உனக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு. நீ புரிஞ்சுக்கல இத. இப்ப தேவன் என்ன பண்றாரு? அந்த உலகத்தின் மேல் வரக்கூடிய உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதே மாட்டுக்குட்டி. அந்த உலகம் சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சர்ப்பம் நியாயத்திற்கப்படும். எப்படின்னா, இது நான் தான் எப்படி அது உயர்த்தப்பட்டதோ அதே போல, வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டதோ அதே போல நியாயத்திற்கப்படுவதற்காக நான் உயர்த்தப்படுது. பாவமே அறியாதவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார் என்று 2 Corinthians 5:21 வாசிக்கும். அததான் நீ பழைய ஏற்பாட்டுல நான் சொல்லியிருக்கிறேன் உனக்கு. நீ இன்னும் விசுவாசிக்கலையா? பழைய ஏற்பாடு எப்படி தேவனை திரும்ப மாத்த போன சொல்றாரு. எங்க பாருங்க, எசேக்கியேல் 11 அதிகாரம். எசேக்கியேல் 11 அதிகாரம் 19-20 வாசிங்க. பக்கம் 969. 18 வாசிங்க. அவர்கள் அங்கே வந்து அதில் திகழப்படத்தக்கதும் அருவறுக்கப்படத்தக்கதுமாய் இருக்கிறதை எல்லாம் அதிலிருந்து அகற்றுவார்கள். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாமிசத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். இதெல்லாம் விளக்கமா சொல்றாரு. 36 அதிகாரம் எசேக்கியேல் 36. (34) 24 இருந்து 26 வரைக்கும் பாருங்க.
27 வரைக்கும். பக்கம் 1008. நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்ப இதெல்லாம் பழைய ஏற்பாடு இருக்குது. என் ஆவிய மேல ஊற்றுவேன் எல்லாம் சொல்லுது. யோகால இருக்கிறது எல்லாம் இருக்குது. அப்ப இஸ்ரேல் நீ போதும் நான் இதெல்லாம் அறியவில்லையா? இதெல்லாம் சம பண்ணி எங்க எதுல நிறைவேற போறது? எதுல நிறைவேற போறது? வனாந்திரத்துல எப்படி உயர்த்தப்பட்டதோ அதே போல நான் உயர்த்தப்பட வேண்டும். நான் உயர்த்தப்பட்ட பின்பு எப்படி யூதர்களுக்கு மாத்திரம் இல்ல எல்லாரும் வரணும். இதுதான் நிக்கோதேமு, இதுதான் தேவன், இதுதான் மெய்யான அற்புதம். நீ அற்புதம் தேடி வந்திய அந்த அற்புதம் இல்ல, நான் செய்யற அந்த அற்புதம் இல்ல, அது பூமிக்குரிய காரியங்கள். ஆனா எதுக்கு அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினார் இருக்கு. அப்ப வசனத்தை நிறைவேற்றவே இந்த அற்புதத்தை நான் செய்கிறேன். வெறும் மேஜிக் பண்றதுக்காக இல்ல. ஆண்டவராக யாசுவா மெசியா இஸ் நாட் எ மேஜிஷியன். அவர் மாயவித்தைக்காரன் இல்ல, அவர் ரட்சகர். இதுக்காக நான் செய்யறேன் சொல்லிட்டு நீ யூதனா இருக்கிற, ஆனா என்ன பண்ண போற? எல்லாரும் வரப்போறான். உலகத்தை ஆக்கிற உலகத்தை இருக்கும்படி தேவன் யூதர்கள் என்ன நினைச்சிருந்தாங்க? நாங்க தான், எங்களுக்கு தான் எல்லாம், மற்றவங்க எல்லாம் கிடையாது, புறஜாதி எதுவுமே கிடையாது. இல்ல, உலகத்தை ஆக்கினவங்களா திருக்க போறதுல தேவன் எதுக்கு தன் குமாரன் அனுப்பிச்சாரு? ரட்சிக்கிறதுக்காக அனுப்பிச்சாரு. அவர் விசுவாசிக்கிறதெல்லாம் சொல்லிட்டு ஒளியானது உலகத்தை வந்து சொல்லிட்டு கருத்துறான்னு சொன்னாரு. பொல்லாங்கு செய்கிறவனும் ஒளியை பகிர்கிறான், அவன் ஒளி இடத்தில் வராது இருக்கிறான். சத்தியத்துப்படி செய்கிறவனும் ஒளி இடத்தில் வருகிறான். இப்ப நீ இடத்துல வந்திருக்கிற நல்லது, ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. இடத்துல வந்திருக்கிற, ஆனா நீ போதனா இருந்தும் இதெல்லாம் தெரியல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் எங்க நிறைவேறது? என்னாலதான் நிறைவேறது. அப்ப நீ இதை மறுபடியும் பிறக்கிறது. அப்ப நீ எப்படி வெறும்னு வாங்கி, உனக்கு ஆவி இல்லை, அந்த ஆவி வேணும். அதான் இவங்களுக்கு சொல்ற செய்ய போறேன், புதிதான இருதயத்தை கொடுப்பேன், நவமான இருதயத்தை கொடுப்பேன், என் ஆவியை வைப்பேன். அப்ப நீ ஆவியினாலே பிறந்தாதான் உனக்கு இந்த மோட்சம்ன்றது கிடைக்கும். நீ ஆவியில பிறந்தாதான் இதை உணர்ந்து கொள்ள முடியும். அப்பதான் நீ பரலோகத்துல பிரவேசிக்க முடியும். இந்த பூமியில நீ பெரிய போதகனா இருக்கலாம், பூமியில நீ பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா இது பெரிய காரியம் இல்லை. நீ பரலோகத்துல வரணும்னா மறுபடியும் பிறக்கணும். அப்ப ஜென்ம மனுஷன் புதைக்கப்படணும். உன்னுடைய பெருமை, நான் இதுதான், நான் அது, எல்லாம் கிடையாது. யோசேப் என்ன சொல்றாரு? நான் அல்ல. அப்ப யோசேப் உயர்ந்தது எங்க வருது? 41 அதிகாரத்துல நான் அல்லன்னு சொல்றப்பதான் அந்த மகத்துவத்தை வெளிப்படுத்த தேவன் அவருக்கு வெளிப்படுத்தி என்ன சொல்றாரு? சிங்காசனத்துக்கு மாத்திரம் உன்னை காட்டில நான் பெரியவன், தண்டனிட்டு பணியுங்கள். இருக்கா இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம எங்க பார்க்க முடியும்? அந்த தாழ்மையின் சொரூபி, தாழ்மையின் சார்ந்த சொருபி, தாழ்மையின் சொருபி ஆகிய எம்பெருமான் யாசுவா மெசியாவை தான் பார்க்க முடியும். யோசிச்சு பாருங்க, அவர் தேவனுக்கு சமமா இருக்கிறாரு. தேவன் சாவாமை உள்ளவர். சாவுன்றது எதனால வருது? மரணம். மரணம்னா மரணம்ன்றது இது எப்படி வருது? மரணம்னா என்ன? பாவத்தோட சமூக மரணம் இருக்கு. தேவ சமூகத்திலிருந்து பிரிஞ்சு போயிடுது. பர்மனண்டா பிரிஞ்சு போய்தான் 2ஆம் மரணம். வெளிப்படுத்தல வந்து
ஓகே பிரதீப். ஆமா, வெளிப்படத்துல வருது அதுதான். அப்போ அதுல அப்போ மரணம், இந்த மரணத்தை மேற்கொள்வதற்கு அந்த எதனால வந்தது? அது சாபம். அது அப்போ தேவன் சாபாமை உள்ளவர்னா அவர் சபிக்கப்பட முடியாது. மரணம் சாபம், சாபத்தினால மரணம் வருது இல்லையா? இப்ப தேவன் சாபாமை உள்ளவர்னா அவர் சபிக்கப்பட முடியாதவர். அதான் blessed is the name of God பழைய ஏற்பாட்டுல. blessed is the name of God, blessed is the name of God. தேவனின் நாமத்திற்கே துதிகள் உண்டாவதே பாட்டு பாடுவோம் இல்லையா? எவ்வளவு பேர் தெரியும்? blessed is the name of Lord ன்னு பாடுவாங்க. இந்த லார்டுன்றது எல்லாம் கேபிட்டல், ஃபுல் கேபிட்டல். அது தெரியாம blessed is the name of Lord ன்னு பாடுவாங்க. அப்போ அவர் சபிக்கப்பட முடியாதவர். ஆண்டவர் யாரு? அவர் கூட இருந்தார், அவர் சமமா இருந்தார். புரியுதா? சமமா இருப்பதே கொள்ளையாடின பொருளாக பிலிப்பியர் 2வது இடத்துல என்ன பண்ணாரு? அதை வெறுத்துட்டு அதை ஒதுக்கி வச்சிட்டாரு, கைட்டு வச்சுட்டு சாபத்தை தன்மை ஏற்றுக்கொள்கிறார். என்ன யோசிச்சு பாரு. அதாவது மரண பரியந்தம், அதாவது கொடிய மரண பரியந்தம், வேதனை உள்ள மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தாரு. அப்பொழுது ஒரு மோசமான மரணம், மரத்தை சுக்கப்பட்டவன். மற்ற மரணம்னா வேற. யோசிச்சு பாருங்க, இந்த அன்பு என்ன அன்பு பாருங்க. நம்ம இதான் கொடுத்தா கேட்டா கொடுப்போம், இதை கேட்டா நம்ம ரொம்ப பெஸ்ட் எது பிடிக்குமோ அது கொடுன்னு கேட்டா கொடுக்குமா? நம்ம வாழ்க்கையில நம்மகிட்ட இருக்கிற பெஸ்ட், இப்ப உங்கள்கிட்ட இருக்கிற பெஸ்ட் என்ன? அப்பா அப்பா. மத்தவங்களுக்கு சொல்லுங்க. பொருளா கேக்குறீங்களா? பெஸ்ட் நம்பர் 1 வேற சொல்லுங்க. சாரி, என்ன கேள்வி பிரதர்? உங்களுக்கு எது இருக்கு? உங்களுக்கு இருக்கிற பெஸ்ட் அதான் நம்பர் 1 உலகத்துல உங்க வாழ்க்கையில. வார்த்தை தான். அது ரைட். மத்த உலக காரியம், குடும்பம், ஆஸ்தி, அதுல எல்லாம் இல்ல சாப்பிடுற ஐட்டம், இல்ல ரொம்ப இது ஒரு பிடிக்கிறது, அது மாதிரி உலக பூமி காரியங்கள். குடும்பம் தான் யாரு? ஜோயல் பர்டிகுலரா கேக்குறீங்களா? ஜோயல் மைங்க. ஜோயல் சொன்னா பிரச்சனை வராதா பிரதர்? சரி, ஒருத்தருக்கா மாதிரி சொல்லுங்க. இப்படி இருக்கிற நமக்கு அது பெஸ்ட். அது யாருமே கேட்டாங்க கொடுக்குமா? வேற தானே எடுத்துக்க, கொடுக்க மாட்டோம். நெஞ்சத்தோடு சொல்லுங்க, கொடுக்க மாட்டோம். நிறைய பேரு அன்மியூட் பண்ணவே மாட்டேன்றீங்க. அன்மியூட் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா கொடுக்க மாட்டோம் பிரதர், கொடுக்க மாட்டோம். தேவன் செய்த காரியம் யாராலையும் செய்ய முடியாது. ஒருத்தர் செஞ்சாரு, ஆபிரகாம். அதுக்காகதான் தேவன் என்ன பண்ணிட்டாரு? உனக்குள் பூமி ஆசீர்வதிக்கப்படும், அது நிறைவேற்றாரு. ஆனா ஆபிரகாம் சொன்னதை தவிர ஆபிரகாம் கொடுக்கல. அதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டாரு தேவன்? பாரு, இதை காட்டிலும் பெஸ்ட் கிடையாது. அப்போ உலகத்துக்கே சாபத்தை தன்மையில் ஏற்றுக்கொள்ளும்படி வந்து அந்த தெய்வம். தேவன் கொடுத்ததை பிரிக்கவும் முடியாது, தேவன் கொடுத்ததை பிரிக்கவும் கூடாது, தேவன் கொடுத்ததை மறுக்கவும் கூடாது. தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அது நமக்கு நம்ம அனுபவிக்கிறதுக்கு தான் கொடுத்திருக்கிறாரு இல்ல பிரதர்? சரி, அதை மிஸ்யூஸ் பண்ணவும் கூடாது, அதை பிரிச்சிடவும் கூடாது. அதை குறிச்சு பிரிக்கிறதுக்கு அது குடுன்னு கேட்டா, பிரிக்கிறதும் கொடுக்கறதும் ஒண்ணுதானே. குடுன்னு கேட்கறதும். அப்ப தேவன் ஈசாக்கு குடுன்னு கேட்டாரு.
அது அது தன்னுடைய குமாரனை இதை இது பண்றதுக்காக தான் அதை கேட்டார். பாவனையா தான் இது பண்ணாரு. இந்த உலகத்துல நமக்கு நான் சொல்றேன், தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நம்ம பத்திரமா பாதுகாத்து தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கறது நம்ம கடமை இல்லையா? என்ன சொல்ல வந்தேன்னா ஆண்டவருக்கு எல்லாத்தையும் பெஸ்ட் யார் பிதாவோட எப்பயும் இருக்கணும். அதுதான் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் ஐஸ்வர்யம் அதை விட்டாரு. அதுக்குதான் சொல்ல வரணும். நம்ம குடும்பமா கொடுக்க மாட்டோம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, பெஸ்ட் குடும்பம்னா ஒரு கணவன் மனைவி, கணவனுக்கு மனைவி பெருசு, மனைவிக்கு கணவன் பெருசு, பிள்ளைங்க பெருசு, எல்லாமே முக்கியம் தானே. எல்லாம் அதுக்கு சொல்றேன் நான். எதையும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது. ஒருவன் என்னை காட்டிலும் தன் தகப்பனையோ தாயோ பிள்ளையோ மாத்திரம் அது நேசிக்கிறது வேற, விட்டு கொடுக்கறது. அது நேசிக்கிறது வேற, விட்டு கொடுக்கறது வேற இல்லையா? நேசிக்கிறது அடுத்து டு தி பாயிண்ட் ஆஃப் ஈவன் டு தி பாயிண்ட் ஆஃப் டெத். Even to the point of death. தன்னைத்தான் வருத்துன்றார் ஒரு இடத்துல, என்னை பின்பற்ற கடவுள்ன்றார். அப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஆண்டவர் அவ்வளவு பெஸ்ட், எல்லாத்தையும் விட்டு நமக்காக சாபமானார். அதுதான் சொல்ல வரணும். சாபமே இல்லாதவரோட இருக்கிறது, சபிக்கப்பட முடியாத ஒருத்தரோட நித்தியமா இருக்கிறத விட்டுட்டு எதுக்காக அவர் சாபமானார், அதுதான் சொல்ல வரணும். அதுதான் அன்பு. அப்படிப்பட்ட ஒளி இடத்துல நிக்கோதேமியா நீ வந்திருக்கிறாய், அதனால நான் உனக்கு என்ன போறேன், கொஞ்சம் கொஞ்சமா விசுவாசத்தை விருத்தி பண்றேன். அந்த விசுவாசம் விருத்தி தான் அவர் கல்வாரியில மறுத்த பின்பு அந்த விசுவாசம் நிக்கோதேமிக்குள்ள விசுவாசம் என்ன ஆகுது, வளர்றது. அது கிரியைகளில் மாறுகிறது. அவர் கல்வாரியில கிரையம் கொடுத்தது இந்த யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 சொன்ன 15-16 சொன்ன காரியம் நிக்கோதேமு புத்தி இருக்கும். இனி நான் கிரியைகளை காண்பிக்க வேண்டும் அங்க வராரு. எல்லாம் விளங்கிச்சா? அப்போ விசுவாசம் செத்ததுன்னு சொல்லிட்டு படிக்கிறோம்ல. ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி இது கிரியைகளோட கலந்த விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. அப்போ வெண்கல சர்ப்பம் எதற்கு என்றால் ஒரு நியாய தீர்ப்புக்கு தேவன் வச்சிருந்த ஒரு காரியம். அந்த நியாய தீர்ப்பை தேவன் செய்ய போறாரு அப்படின்னு மனாந்திரத்துல ஒப்பனையா சொல்றப்ப அதை யாரெல்லாம் விசுவாச்சாங்களோ அவங்க படைச்சாங்க. அதே போல அவர் மரத்துல இன்னைக்கோ 2000 வருஷம் முன்னால மறிச்சாரு இல்ல, அதை நான் விசுவாசிக்கிறேன். எப்படி அவங்க மனாந்திரத்துல விசுவாச்சு பார்த்தாங்களோ தேவனை கேள்வி கேட்கல. அதே போல தேவனே நீர் எனக்கு கொடுத்த உங்களுடைய குமாரன், ஒரே பேர குமாரன், நான் அவரை விசுவாசிக்கிறேன். அப்போ என்ன ஆகும், நமக்கு நித்திய ஜீவனை படி. அதுதான் இந்த பகுதியில 3ஆம் அதிகாரம் சரி 4ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா ஒரு நபரை சந்திக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை வருது, அதுல ஒரு காரணத்தை விஷயம் அப்படியே கொண்டு போய் மகத்தான மகத்துவங்களை மகிமையான காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துறாரு. அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் வேதத்தை வாசிக்கும் போது தேவன் நம்மோடு பேசுவார். பேசுறப்ப அவர் விட்டு கொடுக்குறப்ப எப்படி இப்படி நிக்கணும் அப்படியே இழுத்துட்டு போய் நிறைய காரியங்கள் வெளிப்படுத்துவாரோ, அதே போல நாமும் ஆண்டவராகிய இந்த ஜீவ வார்த்தைக்குள்ள போறப்ப முழு மனதோடு போறப்ப நம்மள அப்படியே இழுப்பாரு, நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவாரு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, அவரோட இணைக்கப்பட்டிருக்கும். 1 தான் சொல்லுது. படிப்போம். 1 பக்கம் 226. தம்முடைய குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாய் இருக்கிற யாஸ்வா மெசியா உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். இதே தேவன் தான் நிக்கோதேமுக்கு என்ன பண்றாங்க, உள்ளத்துல பேசி அங்க போய் சொல்ல வச்ச, என் குமாரனை போய் பாரு, ஒரு இயேசுங்கிறவர் போய் பாரு, அவர்கிட்ட பேசு. தேவன் உள்ளத்தை கிரியேட் செய்திருக்கிறார். இந்த ராத்திரியில வந்து அதுதான் துவக்கம். இந்த துவக்கம் எங்க, கிரியைகளிலே அவருக்கு வெளிப்படுத்தி அங்கே நிக்கோதேமு ஒரு மகத்தான காரியத்தை செய்ய வர பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில கூட
நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மளை பிரியமா இருப்பார். ஆண்டவருக்கு ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கோம், ஆண்டவரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கோம், ஆண்டவரோடு நாம் பிணைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.